ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு Filmicraft. நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2022 ஒரு பிரிட்டிஷ் ட்ராமாவாக வெளியான பாய்லிங் பாயிண்ட். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு நாள் நைட்டு லண்டனில் இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அமுளிதுமுளிகள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஆண்டி ஜோன்ஸ். இவர் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டு. அந்த பிஸியான ஸ்ட்ரீட்டில் பயங்கர பிஸியான ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்காப்புல. அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஹெட் ஷெஃப்பும் இவர் தான். சும்மா கை தேர்ந்த ஒரு சமையல் நிபுணர் அப்படின்னு நீங்கள் இவரை சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை அப்படி பார்த்தாலே போதும் அது எந்த பக்குவத்தில் வெந்திருக்கு, எப்படி வேகணும், என்ன உப்பு போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஐட்டங்கள் 64ஐயும் தெளிவாக கற்றுக்கிட்ட ஒரு நபர் இந்த சமையல் அப்படிங்கிற அந்த விஷயத்தில். ஸோ அப்படி கை தேர்ந்த ஒரு செஃப்பாகத்தான் இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கார்லி அப்படின்னு சொல்லி இன்னொரு லேடி செஃப்பும் இந்த ஹோட்டலில் இருக்காங்க. இவருக்கு ஈக்குவலாக அப்படின்னே நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு சமையலில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச இன்னொரு செஃப். அவங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் அவங்களும். இப்போ இந்த 2 பேர் தான் இந்த கிச்சனில் இந்த சமையல் அப்படிங்கிறத பெருசாக பார்த்துக்கிறது. இது போக இந்த ஹோட்டலில் இன்னும் ஒரு 7-8 பேர், அது சர்விங் பண்ணுற விஷயங்களாகட்டும், மற்ற கிளீனிங்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஆளுகளாக இருக்கட்டும், எல்லாம் சேர்த்து அதில் ஒரு 7-8 பேர் வேலை பார்க்குறாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு கதாநாயகன் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஏதோ ஒரு விஷயம் பர்சனலாக ஒரு பெரிய அர்ஜென்சி, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கார், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கார் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இவருக்கு ஒரு கால் வருது, வரேன் நான் வந்துடுறேன், நீங்கள் நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் வைக்கிறாப்புல. அங்கேயே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகத்தான் இருக்கிறாரு நம்மால். இது பத்தாததுக்கு அடுத்து இப்போ நம்ம ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸ் உள்ளே வந்து குமிய போகிறாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த இரவு வேளையில் டப்புன்னு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு ஆள் உள்ளே வந்து நிற்கிறான். உள்ளே வந்தவன் டப்புன்னு எல்லா பக்கம் நோட் பண்ணிவிட்டு, யோ என்ன க்ளவுஸ் போடல, என்ன கையில் ஒன்றுமே போடாமல் நீ மட்டும் கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டு இருக்க, இப்படி கண்டாமினேட்டரான பொருளையாக வந்து நீங்கள் வெளியே வர கஸ்டமர்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆள் ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுறான். இதுலேயே ஏற்கனவே பர்சனலாக ஒரு பெரிய பிரச்சனை பத்தாவது, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு அதுக்கு மேலே அடுத்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த நம்ம கதாநாயகனுக்கு இப்போ இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்து, அந்த ஆள் நான் பல விஷயங்கள் நோட் பண்ணிட்டேன், இதெல்லாம் என்னால் ஒன்றுமே ஹெல்ப் பண்ண முடியாது, நாளை காலை நேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் அப்படி இப்படின்னு எதையோ கத்தி விட்டு போயிடுறான். இப்படி அடுத்து அடிமேல் அடியாக விழுகிற மாதிரி அவருக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுடைய உச்சியில் இருக்காப்புல. இந்த டைமில் தான் அடுத்து எல்லா கஸ்டமர்ஸும் ரெகுலராக வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் ஹோட்டலில் குமிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அங்கே ஆரம்பித்த அமுளி தும்முளிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மேக்கிங். இந்த படம் 1 மணி நேரம் 34 நிமிஷம் ஓடுது. ஆனால் மொத்தமே ஒன் சிங்கிள் கண்டினியூஸ் ஷாட், சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட படம் இது. இந்த மாதிரி ஒரு சில படங்கள், உலக படங்கள், அந்த உலகளாவிய லெவலில் ஒரு சில படங்கள் அப்படி வந்திருக்கு. எனக்கு அப்படி ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா 2018 ஒரு ஜெர்மன் படம் விக்டோரியான்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் 18 நிமிஷம் ஒரே சிங்கிள் ஷாட். அந்த படத்தை பல மாதங்கள் அவங்க ரிஹர்சல் பண்ணி கடைசியாக ஒரு நாள் அந்த படத்தை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க எத்தனை மாதங்கள் ரிஹர்சல் பண்ணாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஆனால் இந்த டீமுடைய பிளான் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, சிங்கிள் ஷாட்டில் அந்த படத்தை நம்ம எடுக்க போகிறோம், 1 மணி நேரம் 34 நிமிஷம் அந்த படம் ஓட போகுது. அப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம எப்பயுமே அந்த சிங்கிள் ஷாட்டில் சொல்கிறது உண்டு, சினிமோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி எல்லா ஆர்டிஸ்டுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு சேர அழகாக வந்து உட்காரணும், அங்கங்கே எங்கேயுமே பிசிறடிக்காமல். இதுக்கு பக்காவாக ரிஹர்சல் பார்த்து இவங்க பிளான் என்னென்னா, 4 நாள் நைட்டு மட்டும் ஒரு நாளும் 2 தடவை 2 டேக்கு போகிறோம். அதாவது 2 படத்தையே எடுக்கிறோம். 1.5 மணி நேரம் தானே படம். ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணிக்கு ஒரு ஷூட்டை முடிக்கிறோம். அடுத்து ஒரு 1 மணி நேரம் கேப் விட்டு சாப்பிட்டு முடிச்சு திருப்பி நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து 11:30க்கு இன்னொரு கட்டம் முடிக்கிறோம். இப்படி ஒரு நாளைக்கு 2 டேக் எடுக்கிறோம். 4 நாளில் 8 டேக் எடுக்கிறோம். இந்த 8மே தனித்தனி படம். இந்த 8ல் எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஒரு சிங்கிள் டேக்கை கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே விடுறோம் படமாக இறுதியாக அப்படின்னு ஐடியாவில் இருந்திருக்காங்க. ஆனால் லண்டனில் அந்த டைமில் கோவிட் பயங்கர பீக்குக்கு போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால 2 நாள் தான் இவங்களுக்கு படத்தை எடுக்கிறதுக்கான டைமே கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நாளில் 2 ஷாட்டு, நான் சொன்ன மாதிரி 2 நாளில் 4 ஷாட்டு தான் எடுக்கிறோம், இதில் ஒரு ஷாட்டை ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி
பக்காவாக 4 தடவை டேக்கு போய் இதில் ஒரு டேக்கை ஓகே பண்ணி அந்த ஃபுல் டேக்கையும் அப்படியே படமாக வெளியே விட்டுட்டாங்க. சான்ஸே கிடையாது. ஒரு பிரில்லியண்ட்டான அட்டம்ப்ட் இந்த படம். இதில் நான் சொன்ன மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட அந்தளவுக்கு ப்ராப்பராக முதல்லையே எழுதியிருக்காங்க. அதை பக்காவாக நடித்து ரிஹர்சல் பார்த்துருக்காங்க. அது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கிளியராக உட்காந்துருக்கு. எங்கேயுமே பிசுரடிக்கலை இந்த படம். 1.5 மணி நேரம் சும்மா ட்ரெயின் போன மாதிரி ஒருத்தரும் போகிறான் வர்றான், ஒரு டேபிளுக்கு சப்ளை போகுது, இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, உள்ளே போயிட்டு கிச்சனில் போயிட்டு வெளியே கூடி பின்னாடி கூடி கொல்லப்புறத்துலேயே வர்றாங்க. எல்லாம் கேமரா சுத்தின மணியமாக தான் இருக்குது. ஒரே சிங்கிள் ஷாட்டில் வச்சு தெறிக்க விட்டுருக்காங்க இந்த படத்தை. எக்ஸிக்யூஷனில் பயங்கர கஷ்டம். இந்த படம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு சூப்பராக இந்த டீம் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு இவங்க கதாபாத்திரத்தையும் ப்ராப்பராக எழுதியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் தெரிக்க விட்டுருக்காங்க. குறிப்பாக அந்த படத்தில் 2 கதாபாத்திரங்கள் அதை ஏற்று நடித்த நடிகர்களில் நீங்கள் சொல்லி ஆகணும். ஒன்று ஸ்டீஃபன் கிரகம், அவர் தான் படத்தில் அந்த கதாநாயகனாக ஹெட் ஷெஃபாக அந்த ஆண்டி ஜோன்ஸ் அப்படிங்கிற ரோலை பண்ண நபர், அவர் தான் ஹீரோ. இன்னொரு பக்கம் வினிட் ராபின்சன், அவங்க தான் வந்து அந்த கார்லி அப்படிங்கிற அந்த கூட இருக்கக்கூடிய இன்னொரு செஃப், அந்த கதாபாத்திரத்தை பண்ண ஆக்ட்ரஸு தரமாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் நமக்கு இந்த தன்மானம் சுடும்போது ஒரு கோவம் வரும் தெரியுமா, இந்த படத்தில் அப்படி ஒரு சீன் இருக்குது. இவ்வளோ நேரம் கழிச்சு எதாவது என்ன சொல்கிறது, 1.5 மணி நேரம் படத்தில் ஒரு 40-50 நிமிஷம் கழித்து அந்த சீனு பயங்கரமாக அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே சரியான பர்ஃபார்மன்ஸு. இவங்க 2 பேர் போகவே இந்த படத்தில் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் நிச்சயமாக ஒரு டாப் நாச் பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். இது போக மேத்யூ லூவிஸ், அவர் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர். என்ன பண்ணாங்க கேமராவேன்னு அவங்களுக்கு தான் வெளிச்சம். கிம்பலை எவ்வளோ நேரம் தூக்குனாங்க, இல்லை கைமாற்றி கொண்டு போனாங்களா? ஏன்னா ஸ்டெடி கேமெல்லாம் இப்போ யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி மூமெண்ட்டில் இருக்க ஷாட்ஸ் எல்லாம் கிம்பல் ஷாட்ஸ் தான். அதனால் இவங்க கைமாற்றி தான் கொண்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இவங்க கேமராவை கைமாற்றினதை நம்மளால் ஆடியன்ஸால் உணர முடியும், பார்க்க முடியாது, நம்மளால் உணர முடியும். இந்த இடத்துல டெஃபினட்டாக கேமராவை எவனோ வச்சு எவனோ தூக்கியிருக்கான் அப்படின்னு. அந்த சீன் உங்களுக்குமே, நம்ம சேனலில் இவ்வளோ வருஷம் பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே இப்போ நாலேஜ் ரொம்பவே அதிகம் தான். டெஃபினட்டாக உங்களாலையும் அது எந்த இடத்துல அந்த கேமரா கைமாறிச்சு அப்படிங்கிறத படம் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி பிரில்லியண்ட்டான ஒரு அட்டம்ப்ட்டு, சரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். பட் இருந்தாலும் அந்த படத்தில் எனக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, சார் ஒரு பிரியாணி கொடுங்க, ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க, ஒரு ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் கொடுங்க அப்படின்ட்டு இங்கே உட்காந்துடுறோம் ஜாலியாக ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு பேசி சிரிச்சுக்கிட்டு. இந்த ஐட்டங்கள் நம்ம ஒரு டேபிளில் இருந்து நம்ம கொடுக்குற ஆர்டர். ஒரு ஹோட்டலில் ஒரு 50 டேபிள் 60 டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 60 டேபிளில் இருந்தும் ஆர்டர் உள்ளே போகும்போது கிச்சனில் என்ன கலோபரம் நடக்குதுங்கிறது யாருக்காவது தெரியுமா? பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். அதுக்கு காரணம் இவங்க அவ்வளவு விஷயத்தையும் இவ்வளவு கஷ்டத்தையும் அழகாக அந்த ஒரே டேக்கில் கொண்டு வந்த அந்த விஷயம்தான் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டாக பாருங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு, இந்த சாதாரண படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு படம் நமக்குள்ளே ஏதோ ஒரு விதமான ஒரு உணர்வை கிளப்புது, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள்ளே கடத்துது. அந்த மாதிரி வித்தியாசமான தரமான எக்ஸ்பெரிமெண்டல் வேர்ல்ட் கிளாஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய, பார்த்த அணுவாக ரசிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கே ஒரு பெரிய ட்ரீட்டு தான். வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் இது. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.